அன்பார்ந்தவர்களே, இதோ நம் அருகே உயிரோடு வீற்றிருக்கும் நற்கருணைநாதரை நாம் துதிக்கும் போதும் அவருடைய அன்பை ருசிக்கும் போதும் இவ்வுலக இன்ப துன்பங்களிலெல்லாம் மறக்கச் செய்து நம் உணர்வுகளெல்லாம் மகிழ்கின்றது. திருப்பாடல்கள் ஒன்றின்படி அவர் வார்த்தைகளை இரவும் பகலும் வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் அவை நமக்கு உணவாகவும் உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் மருந்தாகவும் அமைகின்றது. என் உயிரான இயேசுவே, நற்கருணை நாதரே, நான் என்றும் உம்மையே துதிப்பேன், உம்மை மாத்திரமே துதிப்பேன் என்று அவரை ஆராதித்து துதித்து வணங்கி ஆர்ப்பரித்து பாடுவோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும், உம் வசனம்
ஐயா உந்தன் வசனம் வாசிக்கிறோ. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் வாசிக்கிறோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆ ஆ ஆ அன்பார்ந்த இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற இறை குலமே, ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த தெய்வீக பிரசன்னம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலாக, சக்தியாக, அருமருந்தாக அமைவதை நாம் பார்க்கிறோம். நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்த எத்தனையோ புனிதர்கள் நம் எல்லோருக்கும் முன்மாதிரியாக வாழ்கின்றார்கள். நற்கருணையிலே நற்கருணை நம்முடைய ஆன்ம உணவாக, நற்கருணை ஆராதிக்கப்பட வேண்டிய ஒன்றாக, நற்கருணை வாழ்வாக்கப்பட வேண்டிய ஒன்றாக அமைகிறது. இவ்வாறு நற்கருணையினுடைய 3 முக்கிய பரிணாமங்கள் உண்டு. நற்கருணை நம்முடைய ஆன்ம உணவு, நற்கருணை ஆராதிக்கப்பட வேண்டியது, நற்கருணை வாழ்வாக்கப்பட வேண்டியது. இதோ இந்த நேரத்தில் நற்கருணை ஆராதனைக்காக மதுரை உயர்மறை மாவட்டம் சிவகாசியில் இருக்கிற திருத்தங்கள் என்கிற இந்த பங்கிலிருந்து, கோடி அற்புதர் அந்தோனியார் ஆலயத்திலிருந்து இந்த நற்கருணை ஆசீர்வாதத்திலே கலந்து கொண்டு ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நற்கருணை ஆராதனையானது இயேசுவின் வழி, இடுக்கமான வழி, இறை ஆட்சிக்கான வழி, நிலை வாழ்வுக்கான வழி என்ற தலைப்பிலே நாம் செலவிட இருக்கிறோம். இந்த 1 மணி நேரமும் நீங்கள் பக்தியோடு இந்த நற்கருணை ஆராதனையில் கலந்து கொண்டு நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நற்கருணை நாதரே, எனக்கு உம்மையல்லாமல் யார் உண்டு? நீர் எங்கள் சிநேகமாக, பிரியமாக, எங்கள் இன்ப துன்ப நேரங்களிலும் இம்மையிலும் அருமையிலும் எல்லா வேளையிலும் என் நாளிலும் எங்களுக்கு எல்லாமாக இருப்பவர் நீர்தானே என்று நம் முன்னால் வீற்றிருக்கும் நற்கருணை நாதரை வாழ்த்தி வணங்கி ஆராதித்து பாடுவோம்.
உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, எந்நாளுமே ஐயா நீதானே, எந்நாளுமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா,
என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா. மலை போல துன்பங்களும் பலவீனங்களும் உங்களை சூழ்ந்துள்ளதா? நீங்கள் சோர்ந்து போகும் நேரங்களில் உங்களை ஆற்றிட தேற்றிட யாருமில்லையே என்ற கலக்கமா? உங்களை புரிந்து கொள்ள யாருமில்லையே என்று ஏங்கி தவிக்கிறீர்களா? உங்கள் எல்லா துன்ப நேரங்களிலும் உங்களோடு இணைந்து நிற்க யாரும் இல்லையே என்று ஏங்கி தவிக்கிறீர்களா? எசாயா 66:13 இறைவாக்கினர் கூறியது போல, நம் நற்கருணைநாதர் நம் அருகே தாயைப் போல தேற்ற, தந்தையைப் போல ஆற்ற, தம் தோள் மீது நம்மை சுமத்தி நம்மை புரிந்து கொண்டு கண்மணி போல நம்மை காக்க, அவர் உள்ளங்கையில் நம்மை வரைந்து உற்ற நண்பரைப் போல இறுதி வரையும் நம்முடன் துணை நிற்க அரவணைத்து காக்கும் நம் நற்கருணை நாதரை, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என்று நம் முன் வீற்றிருக்கும் ஆண்டவரை நோக்கி ஜெப உணர்வோடு பாடுவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி
தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 13 மற்றும் 14. இயேசு தம் சீடர்களையும் கூடியிருந்த மக்கள் கூட்டத்தையும் பார்த்து கூறியதாவது: இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்கருணை ஆண்டவரில் பிரியமான இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த அற்புதமான புனிதமான நற்கருணை ஆசீர்வாதத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் வழி இடுக்கமான வழி, இறை ஆட்சிக்கான வழி, நிலை வாழ்வுக்கு
நம்மை அழைத்துச் செல்கின்ற வழி. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலே, நானே வழியும் உண்மையும் வாழ்வும், என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நானே வழி, ஐ ஆம் த வே. ஆண்டவர் இயேசு தான் வாழ்ந்து முன்மாதிரி காட்டிய வழிதான் உண்மையான வழி, இறை ஆட்சியின் வழி, நிலை வாழ்வுக்கான வழி என்பதை ஆழமாக உணர்ந்து அவரை பின்பற்றக்கூடிய நமக்கும் அந்த வழியை காட்டுகிறார். இயேசுவின் வழி உண்மையான வழி. மத்தேயு நற்செய்தி 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்கள் மலை பொழிவு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஆண்டவர் இயேசு தம்மை பின்தொடர்ந்த சீடர்களுக்கும் எதிர்காலத்தில் அவரை பின்தொடரப் போகிற நம்மை போன்றவர்களுக்கும் இந்த மலை பொழிவில் அநேக அறிவுரைகளை, வழிமுறைகளை நமக்கு காட்டியிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே என்று சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 14:6 நானே வழி என்று சொன்ன ஆண்டவர் அந்த வழி எப்படிப்பட்டது என்பதை மலை பொழிவிலே 7ஆம் அதிகாரம் 13, 14வது வசனத்திலே சொல்லுகிறார். இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த பாதை, ஆண்டவர் இயேசு நமக்கு முன்வைத்த வாயில் இடுக்கமானது. இடுக்கமானது என்று நாம் சொல்லுகிற பொழுது மதிப்பீடுகள் நிறைந்தது, சவால்கள் நிறைந்தது, கடினமானது என்பதெல்லாம் அதில் உள்ளடங்கி இருக்கிறது. அதாவது எப்படியும் வாழலாம், எவ்வழியிலும் வாழலாம் என்பது இந்த உலகம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் வழி என்று ஆண்டவர் இயேசு நமக்கு முன்வைக்கிறார். அந்த வழி என்பது இடுக்கமான வழி, கடினமானது, சவால் மிகுந்தது, வாழ்வதற்கு கடினமான ஒன்று. ஆனால் அந்த வழியில் பயணிக்கின்ற பொழுது பயணம் கடினமாக இருந்தாலும் அது நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும். இந்த உலகம் முன்வைக்கின்ற பாதை அகலமானது. அதைத்தான் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். இந்த பாதை அகன்றது, அழகானது, கவர்ச்சியானது, பயணிப்பதற்கு எளிதானது. ஆனால் அது அழிவுக்கு நம்மை அழைத்து செல்லும். பயணம் எளிதாக இருக்கும், ஆனால் அது அழைத்து செல்லக்கூடிய இலக்கு என்பது அழிவுக்குரியது என்பதை ஆண்டவர் இயேசு உணர்த்துகிறார். எனவே அவர் போதித்து வாழ்ந்து முன்வைத்த பாதை என்பது இடுக்கமான பாதை. இந்த இடுக்கமான பாதை என்பது பயணிப்பதற்கு கடினமாக இருந்தாலும் நம்மை அழைத்து செல்லக்கூடிய இலக்கு என்பது நிரந்தரமான நிலை வாழ்வை வழங்குவது. இதுதான் அன்பார்ந்தவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு கடினமானது. எனவேதான்
ஆண்டவர் இயேசுவை நிறைய பேர் பின்பற்றவில்லை. அதில் அநேக மக்கள் இயேசுவோடு இருந்தாலும் அதில் ஒரு சிலர் தான் முழுமையாக அவரை பின்பற்றினார்கள். நாமும் அந்த இடுக்கமான பாதையை, இடுக்கமான வாயிலை தேர்ந்தெடுத்த சிலரில் ஒருவராக வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணை ஆராதனை வழியாக நமக்கு முன்வைக்கிறார். இந்த உலகிலே பலவிதமான கவர்ச்சியான வழிகள் நமக்கு முன்வைக்கப்படுகிறது. கிறிஸ்தவ மதிப்பீடு என்பது ஜாய் த்ரூ சஃபரிங், துன்பத்தின் வழியாகவே மகிழ்ச்சி. சக்சஸ் த்ரூ ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பின் வழியாகவே வெற்றி. ரெசரக்ஷன் த்ரூ டெத், இறப்பின் வழியாகவே உயிர்ப்பு. இதுதான் கிறிஸ்தவம் நமக்கு சொல்கின்ற பாடம். இதற்கு எதிராக முரணாக இருப்பது எல்லாமே இந்த உலகம் முன்வைப்பது. உதாரணத்திற்கு, ஏன் நீ இன்பமாக இருக்க வேண்டுமா? எதற்காக துன்பப்பட வேண்டும்? இதோ உனக்கு குறுக்கு வழி, இன்பத்தை நான் தருகிறேன் என்று இந்த உலகம் முன்வைக்கிறது. எதற்கு கடினப்பட்டு நீ வெற்றி அடைய வேண்டும்? இதோ வெற்றிக்கான குறுக்கு வழி என்று இந்த உலகம் நமக்கு சொல்லுகிறது. இந்த குறுக்கு வழிகள் எல்லாமே நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. இன்றைக்கு யதார்த்தமாக நாம் பார்க்கிறோம், இன்றைய உலகில் எத்தனை மக்கள் தம்மிடம் இருந்த அந்த சேமிப்பு பணத்தை அதிகமாக நாங்கள் தருகிறோம் என்று சொன்ன எத்தனையோ தனியார் நிறுவனங்களிலே முதலீடு செய்து அவற்றை இழந்து நிற்கக்கூடிய எத்தனை குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். குறுக்கு வழியிலே எளிதாக உயர வேண்டும் என்கிற இந்த உலகம் சொல்லக்கூடிய மதிப்பீடு. எத்தனை மனிதர்கள் லஞ்சம் கொடுத்து பதவி உயர்வு பெறுகிறார்கள். இதுவெல்லாம் கிறிஸ்தவ மதிப்பீடு அல்ல. உண்மைக்கு சான்று பகர்ந்து நேர்மையோடு வாழ்வதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த பாதை. அதுதான் உண்மையான வழி. அதைத்தான் ஆண்டவர் இயேசு இடுக்கமான வாயில் வழியே நுழைய முற்படுங்கள், அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது. இன்னுமாக நாம் சொல்ல போனால் அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்கால கஷ்டத்தை, சவாலை, பிரச்சனைகளை நாம் மகிழ்வோடு எதிர்கொள்ள வேண்டும். அதை எதிர்கொள்கிற பொழுது நம்மை நிலையான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அது அழைத்து செல்லும். பல நேரங்களிலே இந்த நிகழ்கால கொடுக்கக்கூடிய சிலுவைகள், துன்பங்கள், இதை நாம் உதறி தள்ளிவிட்டு இந்த நிகழ்காலத்திலேயே நாம் குறுக்கு வழியில இன்பமாக இருக்க முயற்சி எடுக்கிற பொழுது எதிர்காலம் நமக்கு நிலையான கடினமான அழிவுக்கான காலமாக மாறிவிடுகிறது என்பதையும் ஆண்டவரே சொல்லுகிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, நானே வழி என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு நற்கருணை நாதர் இதோ நமக்கு வழியாக இருக்கிறார். நமக்காக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அவர் வாழ்ந்த பாதை கடினமாக இருந்தாலும் அந்த பாதை அழைத்து செல்லக்கூடிய இலக்கு என்பது நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சி தரக்கூடிய பாதை. அந்த பாதையில் பயணிக்க நாம் அருள் வேண்டுவோம். ஏசப்பா, உங்களைப் போல நானும் அந்த இடுக்கமான பாதையின் வழியாக பயணிக்க வேண்டும், அந்த கல்வாரி பாதையில் பயணிக்க வேண்டும். உம்மை பின்தொடர்ந்த எத்தனையோ புனிதர்கள் மதிப்பீடுகளோடு வாழ்கின்ற பொழுது பல சவால்களை சந்தித்தார்கள். அவர்களைப் போல நானும் அந்த இடுக்கமான பாதையிலே, இடுக்கமான வாயிலிலே நான் வருந்தி முயல முற்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு யோவான் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, ஆடுகளுக்கு வாயில் நானே, ஆடுகளாகிய நமக்கு வாயில் நானே என்றும், நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார். எனவே அத்தகைய பாதையை நமக்கு காட்ட நாம் ஜெபிப்போம். தூய பவுலடியார் எபிரேயர் 10:19 இயேசு இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார், இதுவே வாழ்விற்கு அழைத்து செல்லும் வழி என்று அவர் சொல்லுகிறார். இயேசு காட்டிய புதிய வழி, இயேசு காட்டிய நல் வழி என்பது இடுக்கமான வழி,
இடுக்கமான பாதை. அந்த பாதையில் நாம் வாழ அருள் வேண்டி தொடர்ந்து இந்த நற்கருணை ஆசிரியிலே கலந்து கொள்வோம். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர். இடுக்கமான வாயின் வழியே நுழையுங்கள், அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது என்று சொன்னவர். அந்த இடுக்கமான பாதையின் வழியில் நாம் பயணிக்க அருள் வேண்டுவோம். நம்முடைய மன்றாட்டுக்களை நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். நல்லாயனே எம் இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொது நிலையினர் என அனைவரும் உம் வழியில் நடந்து இறையருளை நிறைவாக பெற்று மக்களை இறையரசை நோக்கி வழிநடத்த தேவையான ஞானத்தை தந்துருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நீர் விடுத்த அழைப்பினை ஏற்று தங்களின் சுயநலத்தை விடுத்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டு திட்டங்களை வகுத்து நாட்டினை முன்னேற்ற பாதையில் வழிநடத்த தேவையான ஞானத்தை தந்துருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை கடலே எம் இறைவா, எம் குடும்பங்களில் பல்வேறு நோய்களினால் வருந்தும் அனைவரையும் உம் கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். தங்களின் வேதனைகளுக்கு நடுவிலும் அவர்கள் உம்மை இறுக பற்றி கொள்ளவும் இறை நம்பிக்கையில் தேர்ந்து தெளியவும் உமது அருளால் விரைவில் குணம் பெற்று தங்களின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று மொழிந்த அன்பு இறைவா, உம் வழியாக நாங்கள் நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ளவும் வாழ்விற்கு செல்லும் வாயில் இடுக்கமானது எனினும் அதையே விரும்பி தேர்ந்தெடுக்கவும் இறையருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குயவன் கையில் இருக்கின்ற களிமண்ணை போல நற்கருணைநாதரின் கரங்களில் நம்மை ஒப்படைக்கும் போது திருப்பாடல்கள் 119, 105 வாசிப்பது போல காரிருளில் நாம் நடந்து செல்லும் போது விளக்காகவும், ஆழ்கடலில் புயலினால் அசையும் படகு போல நம் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது உற்ற நண்பனைப் போல நம் நற்கருணைநாதர் நம்மோடு உடன் பயணித்து நம்மை வழி நடத்துபவர் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுவோம். அனுதினம் நீ வளைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா
வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே சேர்ந்திடுவே அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே சேர்ந்திடுவே அவர் சமூகம் தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுவே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுவே
வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரும் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகிறதாமே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.